இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் தமிழ் அழுறத நிறுத்து தமிழ். அழாதன்னு சொல்றேன்ல தமிழ், அழாத தமிழ். நான் சோகமா இருந்தப்போ என்னைக்குமே நீ என்னை கண்டுக்காம போனதில்ல. என் பக்கத்துல உட்காந்து என்கிட்ட ஆறுதலா பேசியிருக்க, என்ன அந்த கஷ்டத்துல இருந்து மீட்டு இருக்க. இப்ப நீ இப்படி இருக்கும்போது என்னால கண்டுக்காம இருக்க முடியல தமிழ். நான் என்ன தப்பு பண்ண சிபி சார்? அத்தை மேல எப்படி கோவப்பட்டாங்க பாத்தீங்களா? தெரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரணும்னு நினைச்சது தப்பா? அவங்க பாவம் எந்த தப்புமே பண்ணல. செய்யாத தப்புக்கு இத்தனை வருஷம் குடும்பத்தை பிரிஞ்சு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா கேட்டதுனாலதான் நான் போய் அவங்க கிட்ட பேசினேன். இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க வைக்க ட்ரை பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கஷ்டம் எனக்கு புரியாதுன்னு பேசுறாங்க. இந்த வீட்ல யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறவனா நானா புரிஞ்சுக்காதவ? தமிழ், உன்னை பத்தி என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் கொஞ்ச நாள் உன்கிட்ட அன்பா நடந்துகிட்டாங்க. எப்போ அம்மா அத்த விஷயம் பெருசாச்சோ, அதுல நீ தலையிட்டு இருக்கேன்னு தெரிய வந்ததோ, அப்பதுல இருந்து திரும்பவும் அவங்களுக்கு உன் மேல கோவம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன் சிவி சார்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும், இத்தனை பேர் அதை பத்தி பேசினதுக்கு அப்புறமும் என் அம்மாவால அம்மாத்த விஷயத்துல கொஞ்சம் கூட இறங்கி வர முடியலன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க அவங்கள அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க. மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்காங்க தமிழ். நான் பரவாயில்ல தமிழ். அப்பா ஆக்சிடென்ட் ஆன அந்த கில்ட்ல நான் அவரை விட்டு ஒதுங்கி நான் தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என் அம்மா அப்படி இல்ல. இதே வீட்டுல 24 ஹவர்ஸும் எங்க அப்பா கூடவே இருந்திருக்காங்க. எங்க அப்பா பொழைப்பாரா மாட்டாரா, உயிரோட இருக்காரா இல்லையான்னு எந்த நம்பிக்கையுமே இல்லாம ஒரு நரகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க தமிழ். அதுக்கு காரணமானவங்கள அவ்வளவு ஈஸியா அவங்களால மன்னிக்க முடியாதுல்ல? இல்ல சிபி சார், அதுக்கு அவங்க காரணம் இல்ல. அவங்க சொன்னாங்கன்னு நீ சொல்ற தமிழ், உனக்கு எப்படி தெரியும்?